ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரோட புகழை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக விஜயநகரத்தை நோக்கி புறப்பட்டார். எப்படியாவது அரசரை பார்த்துடணும் அப்படிங்கிற முயற்சி செய்து கொண்டே அந்த ஊரிலே தங்கினார். தினமும் அரண்மனைக்கு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் வேடிக்கை செய்து காட்டும் செப்படி வித்தைக்காரனை சந்தித்தார். அவனும் அரசரிடம் தன் வித்தைகளை காட்டி பரிசு பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பதை புரிந்து கொண்டார். அவனிடம் ஒரு வித்தைக்காரனாக சேர்ந்து கொண்டார். அரசர் முன்னிலையில் வித்தைக்காரன் செப்படி வித்தைகளை செய்து காட்டி அனைவரையும் மகிழ்வித்தான். அரசரும் மிகவும் மகிழ்ந்து 1000 பொன் பரிசளித்தார். ஆனால் ராமன், அரசே, இவனை விட வித்தையில் நான் வல்லவனாக இருக்கிறேன். நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள். பிறகு பரிசு யாருக்கு என்று முடிவு செய்யுங்கள். அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி. போட்டி என்று வந்தாலே மிகவும் சுவையுடையதாக இருக்கும் அல்லவா? சரி, உன் வித்தைகளை காட்டு அப்படின்னு அனுமதி கொடுத்தார். செப்படி வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம். உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும்? நீ அதை செய்து காட்டு. அந்த வித்தைகளை நான் செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சவால் விட்டான். தெனாலிராமனோ பதட்டம் இல்லாமல் முன்னால் வந்து நின்றார். ஐயா, நான் ஒரே ஒரு வித்தையை மட்டும் செய்கிறேன். அதுவும் கண்களை மூடிக்கொண்டு. அதையே நீங்கள் கண்களை திறந்து கொண்டு செய்ய வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் அரசர் தரும் 1000 பொற்காசுகளில் பாதி எனக்கு தந்துவிட வேண்டும் அப்படின்னு சொன்னார். வித்தைக்காரனோ வெகு அலட்சியமாக, நீ செய்து காட்டு உடனே என்றார். உடனே ராமன் அரசரை வணங்கி கீழே அமர்ந்தான். தன் கை நிறைய மணலை எடுத்துக்கொண்டு மூடிய தன் கண்களில் நிறைய கொட்டி கொண்டார். அனைவரும் ஆரவாரம் செய்து சிரித்தனர். மன்னரும் குலுங்கி குலுங்கி சிரித்தார். ராமன் வித்தைக்காரனை பார்த்து, இந்த வித்தையை நீர் உமது கண்களை திறந்து கொண்டே செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். வித்தைக்காரனால் எப்படி முடியும்? என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலை குனிந்து நின்றார். மன்னர் மகிழ்ந்து ராமனை அழைத்து அவரை பற்றி அறிந்து கொண்டார். பிறகு தெனாலி, ராமகிருஷ்ணா, உன் புத்தி சாதுரியத்தை மெச்சினேன். நீ சொன்னபடி 500 பொற்காசுகளை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார். அரசே, இந்த வித்தைக்காரன் வித்தை காட்டுவதில் தனக்கு மிஞ்சப்பெற யாருமில்லை என்று பேசி கொண்டிருந்தான். அவன் கர்வமாக பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை உணர்த்தவும் அவன் கர்வத்தை அடக்கவும் நான் இவ்வாறு செய்தேன். நான் வித்தைக்காரன் என்று பொய் சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள். 1000 பொன்னையும் அவருக்கு அழியுங்கள் அப்படின்னு சொன்னார். அரசன் மனம் மகிழ்ந்து ராமன் சொன்னபடியே வித்தைக்காரனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக கொடுத்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.